رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து ரோஜா மதுரத்து ராஜா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக இருக்கக்கூடிய குபாவாசிகளோடு சேர்ந்து பள்ளிவாசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுகிறார்கள். அப்படி கட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்திலே கற்களை கொண்டு சுமந்தார்கள். அதை பார்த்த சஹாபாக்கள் குபாவாசிகள் தோழர்கள் பார்த்துவிட்டு, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் எதற்காக இந்த கல்லை இறக்கி வையுங்கள், நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கற்களை கீழே வைத்துவிட்டு அந்த சஹாபாக்கள் அங்கு சென்றதும் மீண்டும் அந்த கற்களை எடுத்து சுமந்து கொண்டு கட்டினார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிதே குபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய உள்ளச்சத்தோடு வந்து கட்டப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளிவாசல். அதனால்தான் இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பதாக அல்லாஹ் உரைத்தார்கள். இதற்கு எதிர்புறமாக மஸ்ஜித் மிரார் என்பதாக ஒரு இடையூறாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவனுடைய, அதாவது முனாஃபிக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய தலைமையிலே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து திறந்து வைங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பள்ளிக்கு போகாதீர்கள், அது இடையூறாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதாவது முரணான முறையில் நீங்கள் கட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கு ஒரு முரணான முறையிலே ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுல் மிரார் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது, அதை சாலபா என்ற ஒரு சஹாபி அந்த இடத்தை வாங்குகிறார்கள். அதாவது அந்த இடத்தை வாங்கப்பட்டதற்கு பின்னால் சுமார் 13 வருட காலம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார்கள், அந்த இடத்தை வித்ததுக்கு முன்னாடி அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார்கள், அந்த மஸ்ஜிதுல் மிரார் என்ற இடம் இருக்கிறது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த சபிக்கப்பட்ட இடத்துல ஒரு கோழி ஒரு முட்டையை கூட போடாதான், அதாவது கோழி கூட தன் மலட்டுத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மஸ்ஜித் மிராரும் இந்த மஸ்ஜித் குபாவிற்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா என்று சொல்லப்பட்ட வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகத்தோடு அவருடைய உள்ளச்சத்தோட கட்டிய ஒரு சிறப்பிற்குரிய தக்வாவுடைய பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பள்ளிக்கு, அதாவது தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய அறையிலே ஒழு செய்து விட்டு 2 ரக்காயத்தை சொல்லுவாரோ அவருக்கு ஒரு உம்ரா அப்படின்றது. என்ன பண்ண தேவையில்ல, தவாப் பண்ண தேவையில்ல, சஃபா மர்வா போக தேவையில்ல, மொட்டை அடிக்க தேவையில்ல, முடி எடுக்க தேவையில்ல. ஆனால் ஒரு உம்ராவுடைய நன்மை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் போது அல்லாஹ் சுத்தவாதிகளை விரும்புகிறான் என்பதாக சொல்கிறான். அந்த சுத்தவாதிகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குபாவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சுத்தத்தை பற்றி சொல்கிறான், ஆனால் இந்த சுத்தவாதிகளை விரும்புவதாக அல்லாஹ் சொல்கிறானே, உங்களை பற்றிய ஒரு விரும்புதலை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறானே, அப்படி என்ன சுத்தத்தை வெளிப்படுத்தீர்கள் என்பதாக இந்த குபாவாசிகள் இடத்துல கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சிறுநீர் கழித்து விட்டால், நாங்கள் மலஞ்சலம் கழித்து விட்டால், சிறுநீர் கழித்து விட்டால் முதலில் கற்களை கொண்டு சுத்தம் செய்வோம், பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம், பிறகு நாங்கள் குளித்து விடுவோம் என்பதாக சொன்னார்கள். அவ்வளவு சுத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன் வீட்டிலே யார் ஒழு செய்து விட்டு இங்கு வரும்போது அந்த ஒழுவோடு வந்து இந்த இடத்துல 2 ரக்காயத்தை பெறுவாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்தில்தான் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அல்லாஹு தஆலா நமக்கு அந்த உம்ராவுடைய நன்மையை பெற்று தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.